ஃப்ரெண்ட்ஸ், எங்களோட ஒரு கிளையண்ட்டில் பார்த்தீங்கன்னா காலையில் மீட்டிங் ஆரம்பிப்பாங்க. அந்த சீனியர் மேனேஜ்மெண்ட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா நாள் ஃபுல்லாக மீட்டிங்காக இருக்கும். ஒரு மீட்டிங் பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஹவர்ஸ் போகும். காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் மீட்டிங்காக போகும். அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா ஈவினிங் ஒரு 6 மணிக்கு மேலே கொஞ்சம் வேலையை முடிச்சுட்டு தே வில் லீவ். அண்ட் எவ்ரிடே பார்த்தீங்கன்னா தேர் வில் பி சம் மீட்டிங். ஸோ இந்த மாதிரி மீட்டிங்காக போயிட்டே இருந்தது. ஆஃப்டர் சம் டைம் என்னாச்சுன்னா மக்களுக்கு வந்துட்டு பயங்கர ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன், அப்புறம் எந்த ஒரு ஆக்டிவிட்டியுமே முடிஞ்ச மாதிரியே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிமோட்டிவேஷன் ஆகிட்டாங்க. என்னன்னு பார்க்கும்போது இந்த மாதிரி காலையிலேருந்து நைட் வரைக்கும் ஒரே மீட்டிங்காக போட்டுட்டு இருந்தாங்க. ஸோ இந்த மீட்டிங் வந்து பயங்கர இன்எஃபெக்டிவாக இருந்தது. அந்த இதை சொன்னோம். இதை வந்து கொஞ்சம் கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ என்ன ஆகுதுன்னா நிறைய கம்பெனிஸில் இந்த மாதிரி நடந்துட்டு இருக்குது. ஒரு கம்பெனின்னு இல்லை, நீங்கள் நிறைய கம்பெனிஸில் இந்த மாதிரி ஒரு போராக மீட்டிங் வந்து கண்ணாவின்னு ஃபுல்லாக மீட்டிங்காக போட்டு மக்களோட மைண்ட் செட்டையும் சரி ஒரு மாதிரி டிமோட்டிவேட் பண்ணி ஒர்க்கே பண்ணாத மாதிரி ஒரு ஃபீல் ஆகுறது வந்துட்டு இப்போ நடந்துட்டு இருக்கு. ஸோ இந்த பர்டிகுலர் வீடியோவில் 7 டிப்ஸ் ஃபார் கண்டக்டிங் எஃபெக்டிவ் மீட்டிங்ஸ் இன் கம்பெனிஸ் ஆர்கனைசேஷன்ஸில் அது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஹைதர், என்னோட பேர் ஆனந்த். நான் உங்களோட லீன் ஃபேக்ட்ரி அப்படின்ற யூடியூப் சேனல்லேருந்து பேசுகிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் 7 டிப்ஸ் ஃபார் கண்டக்டிங் எஃபெக்டிவ் மீட்டிங்ஸ் இன் ஆர்கனைசேஷன் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். இந்த ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பார்ட்டிசிபெண்ட்ஸ் யாரெல்லாம் நம்ம அந்த மீட்டிங்க்கு கூப்பிடணும் முதல்ல அப்படின்றதுல ரொம்ப கிளியராக இருக்கணும். இருக்கிற எல்லாரையும் கூப்பிட்டு உட்கார வைக்கக்கூடாது. ஸோ யாரெல்லாம் நம்ம கூப்பிடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 5லேருந்து ஒரு 7 பேர் இருந்தால் ஓகே, இல்லை 8 பேர் இருந்தால் ஓகே. அதுக்கு மேலே நம்ம வைக்க தேவையில்லை. மீட்டிங்கில் நிறைய கூட்டங்கள் சேர என்ன ஆகும்னா ஒரு மாதிரி என்ன சொல்கிறது, அதர் பீப்புளோட டைம் வேஸ்ட் ஆகும். தே வில் பி மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் என்ன ஆகும்னா அப்படியே ஒரு ஸ்பெக்டேட்டர்ஸாக அப்படியே ஜஸ்ட் பார்த்துட்டு போவாங்க. அவங்க எதுவும் கான்ட்ரிபியூட்டும் பண்ண மாட்டாங்க. அந்த மாதிரி ஆகிடும். ஸோ ஒரு 5லேருந்து ஒரு 7 பேர் இருந்தாங்கன்னா போதும். அது யாரெல்லாம் நம்ம கூப்பிடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஆளுக்கு அந்த டாப்பிக்கை பற்றி நிறைய நாலேஜ் இருக்குது அவங்க கூப்பிடுங்க. அதுக்கப்புறம் வந்து யார் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம், ஒரு விஷயத்தை நம்ம பேச போகிறோம்னா அந்த விஷயத்தை யார் செயல்படுத்த போகிறா அவங்க வேணும். அப்புறம் அதை அப்ரூவ் பண்ணுறது, ரிவ்யூ பண்ணுறது யார் அவங்க வேணும். யாருக்கு வந்து அது பெனிஃபிட்டாக இருக்க போகுது, எந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு, அந்த டிபார்ட்மெண்ட்டில் உள்ள ஆள். அப்புறம் வந்து யாராவது சப்போர்ட் பண்ணுமா. ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரொடக்ஷனில் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும்னு நம்ம நினைப்போம். அதுக்கு வந்து மிஷினில் ஏதாவது சில சேஞ்சஸ் பண்ண வேண்டியிருக்கும். அப்போ அதுக்கு மெயின்டெனன்ஸோட சப்போர்ட் தேவைப்படும். ஸோ மெயின்டெனன்ஸ் டீமை நீங்கள் கூப்பிட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி சப்போர்ட் பண்ணுற ஆட்கள் தேவைப்படும். அதுமாதிரி யார் அதை டாக்குமெண்ட் பண்ண போகிறா, இந்த விஷயத்தை யார் டாக்குமெண்ட் பண்ண போகிறோம் அவங்கள நீங்கள் கூப்பிட்டுக்கலாம். வேறு யாராவது நீங்கள் லேர்னிங் பண்ணுவாங்கன்னு நினச்சிங்கன்னா அவங்களையும் கூப்பிட்டுக்கலாம். ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஒரு 5-7 பேர் தான். இதுலேயே பார்த்தீங்கன்னா ஒரு 7 பேர் வர மாதிரி இருக்குது. ஆனால் நிறைய டைமில் பார்த்தீங்கன்னா இம்ப்ளிமெண்ட் பண்ணுறவங்க தான் பெனிஃபிட்டும் ஆவாங்க. ஸோ அதனால் அது ஒரே ஒரு ஆள் தான் இருப்பாங்க. ஸோ ஓவராலாக 7 people வில் பி இனஃப் அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம். அதுமாதிரி டைம் மீட்டிங்கை வந்து நம்ம பிளான் பண்ணி முன்னாடியே கம்யூனிகேட் பண்ணுறது ரொம்ப முக்கியம். எந்த டைமில் நம்ம அந்த மீட்டிங் வைக்க போகிறோம், இத்தனை மணி அப்படின்றத முன்னாடியே இப்போ நம்ம நிறைய கம்பெனிஸில் அது பண்ணிடுறாங்க. மெயில் அனுப்பிடுறாங்க, ஆன்லைன்லேயே பண்ணிடுறாங்க. அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்குது. பட் மீட்டிங் ஆன் டைம் ஆரம்பிக்கிறாங்களான்னு பார்த்தீங்கன்னா அது நிறைய இடத்துல நடக்குது. யாராவது ஒருத்தர் வர்றதுக்காக ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் மீதி உள்ள ஆட்கள்லாம் வெயிட் பண்ணும். ஒரு 5 பேர் வந்து 10 நிமிஷம் வெயிட் பண்ணாலே 50 நிமிஷம் போச்சு ப்ரொடக்டிவிட்டியில். ஸோ இந்த மாதிரி ஆன் டைம் நம்ம மீட்டிங் ஆரம்பிச்சு அதே மாதிரி எண்டிங் வந்து ஆன் டைம் முடிக்க முடியுமா அப்படின்றத ரொம்ப முக்கியமாக பார்க்கணும். ஸோ என்ன சொல்கிறது, நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஸ்டாண்டிங் மீட்டிங்னு போடுறாங்க. நம்ம உட்காந்து ரைட் மீட்டிங்கை பேசி ஆரம்பித்து நடுவில் ஒரு பஜ்ஜி கொண்டு வருவாங்க, டீ கொண்டு வருவாங்க, ரைட் இதெல்லாம் சாப்பிட்டுட்டு பேசிகிட்டு இருப்பார். திடீர்னு டீ வரும். ஸோ அந்த மீட்டிங் இன்டரப்ட் ஆகும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணாமல் ஸ்டாண்டிங் மீட்டிங்காக நம்ம பண்ணால் பெட்டர். அதுமாதிரி இந்த ஸ்நாக்ஸு பிவரேஜஸ் வந்துட்டு அட் த எண்டு வச்சுக்கலாம், இல்லைனா அட் ஸ்டார்ட்டே வச்சுருக்கோம். மீட்டிங் உள்ளே ஆள் வர டீ கொடுத்துட்டு உள்ளே வந்தாங்கன்னா மீட்டிங் ஆரம்பிச்சிடலாம். ஸோ அந்த மாதிரி பண்ண முடியுமா பாருங்கள். தேர்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, இந்த டிஸ்பிளே ஆர் ப்ரொஜெக்டர்ஸ் எப்போவுமே அதெல்லாம் ரெடியாக இருக்கும். ரைட், மீட்டிங் நம்ம 12 மணிக்கு பிளான் பண்ணுறாங்க மீட்டிங் அப்படின்னா 11:50க்கே வந்து அது ரெடி பண்ணி வச்சுடணும். நிறைய டைம் என்ன ஆகும்னா மீட்டிங் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் வந்து அதை ரெடி பண்ணுவாங்க. அப்புறம் தான் ப்ரொஜெக்டர் கனெக்ட் பண்ணுவாங்க. அது ஒழுங்காக கனெக்ட் ஆகாது. அதுக்கப்புறம் நம்ம ஐடி ஆளை கூப்பிட்டு அதை அவர் சரி பண்ணி ரைட் இதெல்லாம் ஒரு 15 நிமிஷம் வேஸ்ட் ஆகிடும் மீட்டிங்லேயே. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம அவாய்ட் பண்ணலாம். ஸோ ப்ரிப்பேர் த டிஸ்பிளேஸ் அண்ட் ப்ரொஜெக்டர்ஸ் பிஃபோர் த மீட்டிங் இட் செல்ஃப். இப்போ 4th பாயிண்ட் பார்த்தீங்கன்னா அஜெண்டா. இந்த மீட்டிங்கில் நம்ம என்ன பேச போகிறோம் அப்படின்றது ரொம்ப கிளியராக அனைவருக்கும் தெரிஞ்சிருக்கணும். அதை பற்றி அவங்க ப்ரிப்பேர் பண்ணிட்டு வரணும். நிறைய டைம் என்ன ஆகும்னா ஒரு சேஃப்டி மீட்டிங் அப்படின்வாங்க. சேஃப்டி மீட்டிங்காக சொல்லுப்பா என்ன நடக்குது சேஃப்டியில் அப்படின்னு சொல்லி ஆரம்பிப்பாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் இல்லாமல் இந்த விஷயம் பேச போகிறோம், இந்த டாப்பிக்கில் நீங்கள் பேச போகிறோம், வாட் இஸ் யுவர் பாயிண்ட், நீங்கள் என்ன அதை பற்றி ப்ரிப்பேர் பண்ணிட்டு வரீங்க, அந்த மாதிரி கிளியராக இருந்தால் ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதுமாதிரி அந்த மீட்டிங்கில் நம்ம என்ன அச்சீவ் பண்ண போகிறோம்,
வாட் இஸ் த ஃபைனல் அப்ஜெக்டிவ் ஆஃப் த மீட்டிங். இந்த விஷயம் அப்ரூவ் பண்ணணுமா, ரைட், இல்லை இந்த விஷயம் நாங்கள் வந்து இன்ஃபர்மேஷன் கொடுக்குறோம், அதுக்கு ஏதாவது டெசிஷன் எடுக்கிறோமா. ஸோ இந்த மாதிரி ஃபைனல் விஷயம் என்ன நம்ம பண்ண போகிறோம் அப்படின்றத ரொம்ப கிளியராக நம்ம கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணணும். ஸோ அது வந்து அஜெண்டா ரிலேட்டடாக. அடுத்த 5th பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ப்ரெசென்டர். யார் ப்ரெசென்ட் பண்ண போகிறாங்களோ அவங்க அந்த டாப்பிக்கை பற்றி ரைட் டீட்டெயில்டாக ஒரு ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்துருக்குது பெட்டர். பவர் பாயிண்ட் இருந்தால் பவர் பாயிண்ட்லேயும் பண்ணலாம், இல்லைன்னா கூட அவரோட மைண்டில் அந்த ஸ்ட்ரக்சர் இருக்கணும். நம்ம எதை பேச போகிறோம், என்ன ஃப்ளோ, இந்த ஃப்ளோங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா நிறைய டைம் வந்து நம்ம ஃப்ளோவாக பேச தெரியாது. நிறைய பேருக்கு என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு டாபிக் பேசுவாங்க, அப்புறம் அங்கேருந்து வேற ஒரு இடத்துக்கு போயிடுவாங்க, மீட்டிங் கண்ணா பின்னான்னு எங்கே இல்லாமல் போகும். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் அந்த ஃப்ளோவை நம்ம வந்து கிளியராக கொண்டு வர்றது ரொம்ப முக்கியம். அது மாதிரி நெசசரி டேட்டா அண்ட் அனாலிசிஸ் வந்து முன்னாடியே பண்ணிட்டு வந்து ப்ரெசென்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நிறைய டைம் என்ன ஆகும்னா இந்த அனாலிசிஸை வந்து மீட்டிங் அப்போ பண்ணிட்டு இருப்பாங்க. இது இப்படி பண்ணுங்க, அதை அப்படி போட்டு பாருங்க, என்ன வருதுன்னு பார்க்கலாம் இப்படின்னு அந்த ட்ரையல் வந்து அனாலிசிஸ் வந்து மீட்டிங்கில் நடந்துட்டு இருக்கும். ஸோ அந்த மாதிரி பண்ணாமல் நம்ம அவாய்ட் பண்ணுறது பெட்டர். ஸோ அடுத்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் பிளான். இந்த மீட்டிங் நடக்கும்போது ஒரு ஆள் வந்து கண்டிப்பாக யாராவது ஒருத்தர் அந்த என்னென்ன பாயிண்ட்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணுறோங்கிறத நோட் பண்ணிக்கலாம். அவங்க வந்து என்ன பண்ணணும்னா அந்த மீட்டிங் முடிச்சதுக்கப்புறம் மினிட்ஸ் ஆஃப் த மீட்டிங்னு சொல்லுவாங்க, இந்த மினிட்ஸ் ஆஃப் த மீட்டிங்கை வந்து ப்ரிப்பேர் பண்ணி எல்லாருக்கும் அனுப்பணும். எங்களோட டெலாய்ட்ல ஒரு டைம் மினிட்ஸ் ஆஃப் த மீட்டிங் போடும்போது ஒரு புதுசாக ஒரு இன்டர்ன் வந்தார். அவர் மினிட்ஸ் ஆஃப் த மீட்டிங்னா என்னன்னு தெரியல, மினிட்ஸ் ஆஃப் த மீட்டிங்னா டோட்டல் 10 minutes அப்படின்னு போட்டு அனுப்பிட்டார். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் மினிட்ஸ் ஆஃப் த மீட்டிங்னா என்னென்ன பாயிண்ட்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம், யார் அதை பண்ண போகிறாங்க, அதுக்கு என்ன டார்கெட் டேட் அப்படின்றத கிளியராக மினிட்ஸ் ஆஃப் த மீட்டிங்னு போட்டு ஒன்று அனுப்புறது பெட்டர். அதேமாதிரி இந்த மினிட்ஸ் ஆஃப் த மீட்டிங்கில் வந்து டார்கெட் டேட், ரெஸ்பான்சிபிலிட்டி அதெல்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்த மீட்டிங் நீங்கள் ஆரம்பிக்கிறீங்க இதே டாபிக்ங்கும் போது போன வாட்டி நம்ம என்ன பேசணும், அதில் என்ன நடந்திருக்குது, அதில் ஏதாவது இன்கம்ப்ளீட் இருக்கா, அந்த இன்கம்ப்ளீட் பாயிண்ட்ஸ் இந்த வாட்டி பண்ண போகிறோமா, எப்படி பண்ண போகிறோம் அப்படின்றத ரிவ்யூ பண்ணிவிட்டு இந்த புது மீட்டிங் ஆரம்பிக்கிறது பெட்டர். கடைசி பாயிண்ட் 7வது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா லிசனிங். இந்த லிசனிங்கிறது அகைன் ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. ஒரு கார்பரேட்டில் ஒரு ஆஃபீஸ் மீட்டிங்கில் என்ன ஆகுனா நிறைய பேர் லிசனே பண்ண மாட்டாங்க. நம்ம பேசிடும் போது அவங்க என்ன பாயிண்ட்டை ரெஸ்பாண்ட் பண்ணணுமோ அதை தான் யோசிச்சுட்டு இருப்பாங்க ஃபுல்லாக. ஸோ ஆக்டிவ்லி லிசன் டு த ப்ரெசென்டர் பேசும்போது லிசன் பண்ணுங்கள். இந்த மொபைல் ஃபோனை கூடுமான வரைக்கும் நம்ம அவாய்ட் பண்ணுறது ரொம்ப பெட்டர். சைலண்டில் போடலாம், இல்லைன்னா அதை ஓரமாக வச்சுட்டு தென் மீட்டிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ணுறது ரொம்ப நல்லது. அதுமாதிரி இந்த ஆஃபீஸ் மீட்டிங்கில் கார்பரேட் மீட்டிங்கில் எப்போவுமே ஒரு பிளேமிங், இந்த டிபார்ட்மெண்ட் ப்ரொடக்ஷனுக்கும் குவாலிட்டிக்கும் எப்போவும் சண்டை வரும், மார்க்கெட்டிங்க்கும் சேல்ஸுக்கும் சண்டை வரும், மெயின்டெனன்ஸுக்கும் ப்ரொடக்ஷனுக்கும் எப்போவுமே சண்டை வரும். ஸோ நான் பண்ணேன், நீங்கள் பண்ணல, நீங்கள் தான் இப்படி பண்ணீங்க, நான் தான் அப்படி பண்ணேன்னு மாறி மாறி அடிச்சுக்குவாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் இல்லாமல் இந்த பிளேமிங் பண்ணாமல் எப்படி வந்து நம்ம அடுத்த ஸ்டெப்புக்கு என்ன போகிறது பண்ணணும் அப்படின்றத நம்ம கிளியராக மீட்டிங் பண்ணால் நல்லாயிருக்கும். அகைன் நான் சொன்ன மாதிரி இந்த ஃபுட்டு பிவரேஜஸை வந்து மீட்டிங்க்கு நடுவில் கொண்டு வராமல் ஒன்று ஸ்டார்டிங்கில் இல்லை எண்டிங்கில் பண்ணிக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். அது ஏன்னா இது வந்து மீட்டிங்கை இன்டரப்ட் பண்ணும் இந்த ஃபுட்டு பிவரேஜஸும். ஸோ இந்த 7 பாயிண்ட்டையும் நம்ம கடைபிடிச்சாலே நல்ல ஒரு மீட்டிங் கனெக்ட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். சில டோன்ட்ஸ் இருக்குது, எதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சில பாயிண்ட்ஸ் இருக்குது. அதை நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி எங்களோட நியூஸ் லெட்டரில் வந்து நாங்கள் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான லீன் மேனுஃபேக்சரிங் சம்மந்தமாக ஒரு மேனுஃபேக்சரிங் ஆர்கனைசேஷனை எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறதுன்ற மாதிரி நிறைய டிப்ஸ், நிறைய ஆர்டிகல்ஸ் அனுப்பிட்டு இருக்கோம். எங்களோட நியூஸ் லெட்டருக்கு வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். அது உங்களுக்கு வீக்லி ஒன்ஸ் கிடைக்கும், ஃப்ரீயாகவே கிடைக்கும். ஸோ அது நீங்கள் பார்க்கலாம். நிறைய நீங்கள் மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸில் வந்து ஜூனியர் லெவலில் மிட் லெவல் பீப்புளை வந்து நம்ம அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போகணுன்னா ஒரு ப்ராப்பராக ட்ரைனிங் விஷயங்கள் இருக்காது. நிறைய கம்பெனிஸ், ஸ்மால் அண்ட் மீடியம் கம்பெனிஸில் ட்ரைனிங்னா ஃபோக்கஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ நாங்கள் ஒரு ஆன்லைன் ப்ரோக்ராம், மேனுஃபேக்சரிங் லீடர்ஷிப் ப்ரோக்ராம்னு இருக்குது. ஸோ அந்த ஆன்லைன் ப்ரோக்ராமில் நீங்கள் வந்துட்டு என்ரோல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு மேனுஃபேக்சரிங் கம்பெனியை நடத்துவதற்கான ஒரு அனைத்து டிபார்ட்மெண்ட்லேயும் உள்ள பேசிக் விஷயங்கள் அது சூப்பராக சொல்லியிருக்கோம். ஸோ நிறைய மோர் தென் 200 பீப்புள் அது வந்து இப்போ என்ரோல் பண்ணியிருக்காங்க. நிறைய கார்பரேட்ஸ்லேருந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நீங்களும் அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதோட லிங்க்கும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா டோன்ட்ஸ், மீட்டிங்கில் என்னெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேவையில்லாத மக்களை வந்து மீட்டிங்க்கு கூட்டக்கூடாது. முதல்ல பார்த்தீங்கன்னா கம்பெனியில் என்ன எல்லோரும் நினச்சிக்கிறாங்கன்னா எல்லா டிபார்ட்மெண்ட் ஹெட்ஸும் எல்லா மீட்டிங்க்கும் வேணும் அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிறாங்க. அப்படி கிடையாது. ஸோ எப்போ தேவையோ அப்போ மட்டும் அவங்களை கூப்பிட்டா போதும். ஏன்னா அவங்களோட டைம் வந்து ரொம்ப லிமிட்டட். ஸ்ட்ராட்டஜிக்காக திங்க் பண்ணுறதுக்கு அவங்க ரொம்ப தேவை. அதனால் மீட்டிங்கில் உட்காந்து அவங்க டே டு டே விஷயங்களை மானிட்டர் பண்ணுறதுக்கு அவங்களை கூப்பிட வேண்டாம். ஸோ அது ஒரு பாயிண்ட்டு. டைமை வந்து நம்ம கரெக்டாக மானிட்டர் பண்ணணும், ரைட். நீங்கள் எப்போதுமே வந்து மீட்டிங் ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த டைமர் ஆன் பண்ணிவிட்டு 30 நிமிஷம்னா 30 நிமிஷத்துக்குள்ள அதை முடிக்கிற மாதிரி பிளான் பண்ணலாம். இன்ஃபேக்ட் ஸ்டாப் வாட்ச் மாதிரி வச்சுக்கிட்டே நீங்கள் ஆரம்பிக்கலாம். ஸோ அது ஒன்று. அது மாதிரி நான் அப்போயே சொன்னேன், அனாலிசிஸ் பண்ணுவாங்க. இந்த விஷயமா நடந்துச்சா, இது ஏன் நடந்துச்சுப்பா அப்படின்னு அவர் கேட்பார். அவர் ஒரு ரீசன் சொல்லுவார். சார் அந்த டிபார்ட்மெண்ட்டில் ப்ராப்ளம், ஓகே அந்த டிபார்ட்மெண்ட் நீ சொல்லுப்பா ஏன் பார்த்து ப்ராப்ளம் வந்துச்சு. இந்த மீட்டிங் நடக்கும்போது இந்த அனாலிசிஸ் பண்ணுறதுங்கிறத அவாய்ட் பண்ணணும்.
மீட்டிங்க்கு முன்னாடியே அதை பண்ணிடலாம். இந்த மீட்டிங் பண்ணும்போது அனாலிசிஸ் பண்ணால் எல்லாரோட டைமும் வேஸ்ட் ஆகும். ஸோ அது ஒரு அவாய்ட் பண்ண வேண்டிய விஷயம். அதுமாதிரி லாஸ்ட் மினிட்ல சார் அந்த டிபார்ட்மெண்ட்டில் ஒருத்தர் ஃப்ரீயாக தான் இருக்கார், அவர் கூப்பிடுங்க மீட்டிங்க்குன்னு அவரையும் கூப்பிடுறது, கடைசி நிமிஷத்தில் ஒருத்தர் உள்ள மீட்டிங்குள்ளே இழுத்து போடுறது, அதையும் அவாய்ட் பண்ணலாம். அவர் வேறு ஏதோ பிளான் பண்ணியிருக்கலாம், ஸோ அதை அவாய்ட் பண்ணலாம். அதுமாதிரி மீட்டிங் வாரம் வைக்கணும்னு பிளான் பண்ணிடுவோம், ஆனால் அடுத்த வாரத்துக்கு என்ன டாபிக் பேச போகிறதுன்னு தெரியாது. ஸோ இருந்தாலும் வாரம் அஜெண்டாவில் இருக்க போட்டு விடுவோம் அப்படின்னு பண்ண வேணாம். கிளியரான ஒரு அஜெண்டா, கிளியராக ஒரு ஃபைனலைசேஷன் ஒரு பாயிண்ட் இருந்தால் மட்டும் நம்ம மீட்டிங் கால் பண்ணால் போதும். தேவையில்லாமல் மீட்டிங் ஆர்கனைஸ் பண்ண வேண்டாங்கிறது ஒரு முக்கியமான பாயிண்ட்டு. அதேமாதிரி சில கம்பெனியில் பண்ணுவாங்க, மீட்டிங் பாயிண்ட்ஸை ரிவ்யூ பண்ணுறதுக்குன்னு ஒரு மீட்டிங். ஸோ அதெல்லாம் வந்து கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிடலாம். அதெல்லாம் நீங்கள் வந்து ஆன்லைனில் போட்டு கூகுள் டாக்ஸில் போட்டு எஸ் நோ கம்ப்ளீட்டட் நோன்னு போட்டுடலாம். பெண்டிங் பாயிண்ட்ஸ்லாம் அந்த மீட்டிங் பாயிண்ட்ஸை ரிவ்யூ பண்ணுறதுக்கு இன்னொரு மீட்டிங்லாம் தயவுசெய்து வைக்க வேண்டாம். ஸோ இந்த பர்டிகுலர் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் ஆல்சோ கிளிக் த பெல் ஐக்கான் ஸோ தட் நாங்கள் எப்போ ஒரு வீடியோ போட்டாலும் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். ஷேர் இட் வித் யுவர் ஆஃபீஸ் ஃப்ரெண்ட்ஸ். Thank you very much for watching. I'll talk to you in the next video. See you. Bye.